ஒரு கரெக்ஷன் ஒன்று போட்டுடுறேங்க. ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார், TERTIARY. அது நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலைங்க லாஸ்ட் வீடியோவில். அது வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் நான் பண்ணலைன்னா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அது கரெக்ட் பண்ணிக்கிங்க. டுடேஸ் டாபிக் மிக்ஸ்டு எக்கனாமி, மெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமிங்க. ஃபஸ்ட்டு ஒன், ரேப்பிட் எக்கனாமிக் க்ரோத். ரேப்பிட்னா ரொம்ப வேகமாக, ஸ்பீடாக, பயங்கரமான எக்கனாமிக் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்ஸ்டு எக்கனாமி ப்ரொமோட்ஸ் ரேப்பிட் எக்கனாமிக் க்ரோத். போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெக்குயர்மெண்ட்ஸ், நீட்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப். அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, நீட்ஸ் என்னன்னு கேட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீடாக பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட்டுங்க, பேலன்ஸ்டு எக்கனாமிக் க்ரோத். மிக்ஸிடிசம் ப்ரொமோட்ஸ் பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் த எக்கனாமி. போத் த செக்டார்ஸ் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகுங்கிறாங்க. இட் ப்ரொமோட்ஸ் பேலன்ஸ்டு க்ரோத் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சர் செக்டாரும் சரிங்க, இண்டஸ்ட்ரியல் செக்டாரும் க்ரோத் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. கன்சியூமர் கூட்ஸுக்கும் கேபிட்டல் கூட்ஸுக்கும் க்ரோத் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. ரூரல் ஏரியாவுக்கும் அர்பன் ஏரியாவுக்கும் க்ரோத் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு ஒன்றுங்க, ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொன்னால் பயன்பாடு, பயன்படுத்துதல், இஃபெக்டிவ் யூஸ். மிக்ஸ்டு எக்கனாமி என்ஷூஸ் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். கரெக்டான அளவில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் டைரக்ட்லி அண்ட் ப்ரைவேட் செக்டார் இன்டைரக்ட்லி. கவர்மெண்ட்டை நேரடியாக என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ப்ரைவேட் செக்டார் வந்து இன்டைரக்ட்லி எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பண்ணுது அப்படிங்கிறாங்க. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி ஃபோர்த்து பாயிண்ட்டுங்க. இன்கம் டேக்ஸ் இருக்குங்க, அதனால் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இருக்குது. நிறைய சம்பாதிச்சிட்டாங்கன்னா டேக்ஸ் கட்டணும், அந்த டேக்ஸ் எடுத்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ப்ராக்ரெசிவ் ரேட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஃபார் லெவியிங் இன்கம் டேக்ஸ். அந்தந்த இன்கம்க்கு தகுந்த மாதிரி அந்தந்த அளவில், அதாவது ரேஷியோவில் உங்களுக்கு வந்துட்டு இன்கம் டேக்ஸ் இருக்குது. ஸோ இட் பிரிங்ஸ் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட்டுங்க, ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு த சொசைட்டி. மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் வேஜஸ் நீங்கள் கொடுத்தே தீரணும், அதுக்கு கம்மி கொடுக்கக்கூடாதுங்க. ரேஷனிங் இருக்குது, எல்லாருக்கும் ஒரே அளவு ஒரே மாதிரி. ஒரு தலை அப்படின்னா, அதாவது ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துங்க பங்கீடு. அப்போ எஸ்டாப்ளிஷிங் ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ். ரேஷன் ஷாப் இருக்குது இல்லைங்களா, அது கூட்டுறவு பண்டகசாலை அந்த மாதிரியெல்லாம் நிறைய என்ன பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. ஈச் பர்சன் டு ஹாவ் ஒன்லி எ ஃபிக்ஸ்டு அமௌண்ட். குவான்டிட்டி ரொம்ப அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அது சொல்லியிருக்காங்க. சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இருக்குங்க, நிறைய சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இருக்குது. ஸோ ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு த சொசைட்டி. நெக்ஸ்ட்டுங்க, டிமெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். லேக் அப்படின்னு சொன்னால் நாட் ஹேவிங் இனஃப், பற்றாக்குறை இருக்குது. எதில்? கோஆர்டினேஷனில். யாருக்கும் நடுவில்? ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்குக்கும் நடுவில். த கிரேட்டஸ்ட் ட்ராபேக் ஆஃப் மிக்ஸிடிசம் இஸ் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார். போத் ஒர்க் வித் டைவர்ஜென்ட் மோட்டிவ். ப்ரைவேட் வந்துங்க ப்ராஃபிட் மோட்டிவுக்காக ஒர்க் பண்ணுது, கவர்மெண்ட் வந்து வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்ணுது. ஸோ அவங்க ரெண்டு பேரோட மோட்டிவே என்ன அப்படின்னா வேறையாக இருக்குது அப்படின்னுங்க. Both work with divergent motives. It creates many coordination related problems. Divergent மாறுபட்ட, different direction, வேற direction அப்படின்னு. செகண்ட் ஒன்றுங்க, காம்படிட்டிவ் ஆட்டிடியூடு. எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. நிறைய வீடியோ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதே தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணினது என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் கோஆர்டினேட்டடாக கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காக எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்பிரிட் டுவர்ட்ஸ் வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி இல்லை. It is expected that both government and private should work with a complementary spirit towards the welfare of the society, but in reality they are competitive. காம்ப்ளிமெண்ட்ரியாக இல்லைங்க, காம்படிட்டிவாக இருக்காங்க, போட்டி போடுறாங்க ரெண்டு பேருமே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ப்ரைவேட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு நம்ம பார்த்துருக்கோம். ரோடில் பார்த்திங்கன்னா பல சமயம் இந்த ஓவர்டேக் பண்ணுறது, சண்டை வர்றது, அதுலையெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பயந்துருவோம். நம்ம
இறங்கினா போதுங்கிற மாதிரி ஆயிரும் இல்லைங்களா? அந்த மாதிரிங்க. அந்த ஒரு போட்டி மனப்பான்மை அப்படிங்கிறது அதில் இருக்குங்க. தேர்டு ஒன்றுங்க, இன்எஃபிஷியன்சி. பப்ளிக் செக்டார் ரிமைன்ஸ் inefficient due to lethargic bureaucracy, ரெட்டாபிசம். ரெட்டாபிசம் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. நீங்கள் வந்து சோஷியலிசமில் ரெஃபர் பண்ணிக்கிங்க. லெத்தார்ஜிக் அப்படின்னா மந்தமான. நம்ம வந்து காலையில் எந்திரிக்கும் போதே சுறுசுறுப்பாக எந்திரிக்காட்டி அன்றைக்கி கேட்பாங்க, என்ன இன்றைக்கி நீ ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்க, எக்ஸாமுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணாத அன்றைக்கும் கேட்பாங்க, இன்னும் நீ எக்ஸாம் மேலே ஒரு ஆர்வமே இல்லாமல் லெத்தார்ஜிக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அது. லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அதுவும் இருக்குங்க. மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ஆளுங்க ரொம்ப கம்மியாகவும் இருக்காங்க மோட்டிவேஷனில். திஸ் அப்சர்வேஷன் இஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் அன்பயஸ்ட். பாரபட்சமற்ற அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த அப்சர்வேஷன் வந்து அப்சல்யூட்டாக இல்லை அப்படிங்கிறாங்க. அன்பயஸ்டு அப்படின்னா பாரபட்சமற்ற. பயஸ்டுனா அதில் சில இது இருக்குது, தவறுகள் இருக்குது அப்படிங்கிறதுங்க. ஃபோர்த் ஒன், ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். எங்கே ப்ரைவேட்டெல்லாம் கவர்மெண்ட் பண்ணிடுவாங்களோ, இல்லை கவர்மெண்ட்டெல்லாம் ப்ரைவேட் பண்ணிடுவாங்களோ, அந்த இது இருந்துகிட்டே இருக்குங்க. இன் எ மிக்ஸ்டு எக்கனாமி த ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன் டிஸ்கரேஜஸ் த ப்ரைவேட் என்டர்பிரனர். அவர் கை காசு போட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு திடீர்னு கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் இருக்குங்க. அது இருக்குது. இன் தேர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ். நிறைய புதுசாக கண்டுபிடிச்சி டெக்னாலஜியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அது கடைசியில் நஷ்டம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குங்க. சரி, வாட் டு யூ மீன் பை நேஷனலைசேஷன்? த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ மேஜர் பிரான்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆர் காமர்ஸ் ஃப்ரம் ப்ரைவேட் டு ஸ்டேட் ஓனர்ஷிப். ப்ரைவேட்டை கவர்மெண்ட்டை எடுத்துக்கிறது. அப்போ பயம் இருக்குங்க. ஃபிஃப்த்து ஒன்று, லாஸ்ட் ஒன், வைடனிங் இன்ஈக்வாலிட்டி. விரிவுபடுத்துதல். ரிச் புவர் கேப் இஸ் வைடன், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ், லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ப்ராஃபிட் மோட்டிவ் இதெல்லாம் சேர்ந்து இந்த கேப்பை என்ன பண்ணிடுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப வைடன் பண்ணிடுது, அதிகப்படுத்திடுது அப்படின்னு சொல்கிறாங்க.